ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கம்பு மாவு உருண்டை. இந்த கம்பு மாவு உருண்டை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு கம்பு மாவு, ஒரு சின்ன கப்பில் ராகி மாவு, 1.5 கப்பு வெல்லம், ஒரு சின்ன கப்பில் பொட்டுக்கடலை, ஒரு கப்பில் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தெல்லாம் நம்ம பாகு பண்ணிக்கலாம். பாகு மாதிரிலாம் கரைச்சி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம வெல்லம் எல்லாம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு அந்த வெல்லம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா தூசு மண் ஏதாவது இருந்தால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் நாட்டு சர்க்கரையாக இருந்தால் அப்படியே போட்டிருக்கலாம். இன்னைக்கு வெல்லம் தான் போட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சத்து உள்ள ஒரு கம்பு மாவு. குழந்தைங்களுக்குலாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ இது வெறும் கம்பு மாவில் செய்யாமல் ஒரு சின்ன கப்பில் ராகி மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன். அதை நம்ம நெய் போட்டு வறுத்துட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடிக்கடி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரே முறை நிறைய செஞ்சு வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். சிறுதானியங்களே ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா நமக்கு. இப்போ இந்த வெல்லமும் கரைஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அந்தளவுக்கு நெய் போட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒன்று எடுத்துடலாம். இப்போ இந்த நெய் சூடான உடனே இப்போ நம்ம இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஒன்று தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நம்ம கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலையை நம்ம வறுத்துட்டு எடுத்து மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிக்சியில் நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேயே அப்படியே இன்னும் கொஞ்சமாக அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவின தேங்காய் இருக்குல்ல, அது நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தாலுமே அதை நல்லா துருவிட்டு இல்லைன்னா பல்லா அதை எடுத்து கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது அது ரொம்ப நமக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் துருவின தேங்காய் ஒரு கப் போட்டிருக்கேன்ல, அதை நல்லா அதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவையும் நம்ம சேர்க்க போகிறோம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன கப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க ராகி மாவு, அதையும் அந்த நெய்யில் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கம்பு மாவு. இந்த கம்பு மாவு பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் எடுத்து வச்சிருக்கல, அந்த ஒயிட் கப்பில் தான் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் தான் 1.5 கப் வெல்லமும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு. இப்போ இந்த மாவை நம்ம இது கூட நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவும் நல்லா
வறுத்தாச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சதையும் இது கூட சேர்த்தாச்சு. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ நல்லா நம்ம நல்லா கலந்து விடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அப்படியே நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாகு, அதை இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இதில் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது மிஸ் ஆயிடுச்சு, வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். துருவின தேங்காய் வறுத்து வச்சோம்ல, அதையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் ஃபில்டர் பண்ணி அதிலே எடுத்துக்கலாம், அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே உருண்டை பிடிக்கணும். இப்போ இது நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை கொஞ்சம் ஆறட்டும். கை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம அப்படியே உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அடிக்கடி எடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம நெய்யில் வறுத்துருக்கிறதுனால நல்லா கமகமன்னு மணமாக இருக்குது. அந்த வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணி நான் கலந்து விட்டுட்டு இருக்கேன். ஒரே முறை எல்லாத்தையுமே ஊற்றலை, நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் பொறுக்கிற அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா நம்ம வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த கம்பு மாவு உருண்டை. நல்லா சூடாக இருக்குது மாவு. நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் இதில் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கல, கம்மியாக தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிலக்கடலையும் நம்ம வறுத்துட்டு பொடிச்சு சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு வறுத்துட்டு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.